திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நெஞ்சக்கண கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சிமா வடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அந்த முருகப்பெருமானை வணங்கி அவருடைய அன்னை பார்வதி உமாதேவி உமா மகேஸ்வரி அந்த வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகிய நம்ம இப்போ பாடுவோம். இன்னைக்கு பாடல் 10வது பாடல். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய புதிய அன்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும். உங்களுடைய அன்புக்கு நாங்கள் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த பதிவை பார்ப்போம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்த நீ ஏறிட்டு பார்க்கவில்லை. இருகரம் கூப்பியுன் சந்நிதியில் நிற்கும் நான் எது கேட்டு மாறவில்லை. சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் செந்தமிழ் கவிதை மூலம் சீர்கொண்ட பதிகங்கள் 10ஐயும் கேட்டு நீ என் சிரமத்தை அகற்ற வேண்டும். கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உனை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன். காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசினியில் யார் பொறுப்பு. மகள் கேட்டு தாயேது மறுப்பதில் முறையில்லை. மனமிறங்கி வந்து அருள்க அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த 10 பதிகத்தையும் சொல்லி நான் இது வரைக்கும் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவல்புரி சிங்காரம் சொல்லியிருக்காரு. எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்த நீ ஏறிட்டு பார்க்கவில்லை. அம்மா எனக்கு என்ன வேணும் ஏது வேணுன்றத நீ இது வரைக்கும் நான் சொல்லியும் நீ கேட்கவே இல்லையம்மா. எனக்கு என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும்னு தெரியும் கம்முனுக்கிறியம்மா. இருகரம் கூப்பியுன் சன்னதியில் நிற்கும் நான் எது கேட்டும் மாறவில்லை. நானும் அழுது அடம்பிடிச்சி மன்றாடி கேட்குறேன், இது வரைக்கும் தரல. ஆனால் உனக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணுன்னு. நான் வேண்டாததை கேட்குறேன்றதும் உனக்கும் தெரியுது. இதனால் இவளுக்கு இப்படியெல்லாம் பாதிப்பு வரும்னு. அப்புறம் நாங்கள் வாங்கிட்ட பிறகு எனக்கு இப்படி கொடுத்தியே அப்படின்ட்டு நான் உங்களை தான் திட்டுவோம். அது அப்புறம் எங்களோட குறை இது. இருந்தாலும் நீ இப்போ கொடுக்கலன்றது தான் நாங்கள் குறையாக சொல்லுவோம். இருகரம் கூப்பியுன் சந்நிதியில் நிற்கும் நான் எது கேட்டும் மாறவில்லை. சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் செந்தமிழ் கவிதை மூலம் அவர் கொடுத்த இந்த கவிதையை சீர்கொண்ட பதிகங்கள் 10ஐயும் கேட்டு நீ என் சிரமத்தை அகற்ற வேண்டும்.
என் கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கணுமா இந்த பதிகத்தை கேட்டு. கவலைக்கு மருந்தாகும் கடவுளே, உன்னை நம்பி காலங்கள் போக்கி விட்டேன். அம்மா, என்னுடைய கவலைக்கெல்லாம் நீதாம்மா மருந்து. எனக்கு வேறு எந்த மருந்தும் தெரியாது. உன்னை தவிர எனக்கு வேறு எந்த இதுவும் தெரியாதம்மா. என் கவலைக்கு நீதாம்மா மருந்து. காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது இந்த உலகத்தில் யாருடைய பொறுப்புமா? காசினியில் யார் பொறுப்பு? அவர் மகன் கேட்டு தாய் ஏதும் மறுப்பதில் முறையில்லைன்னு எழுதியிருப்பார். நான் அந்த வரியை மகள் கேட்டு தாய் ஏதும் மறுப்பதில் முறையில்லை மனமிறங்கி அருள்க வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகிய வளம் காண வைக்கும் உண்மையே. நான் இப்படி தான் பாடுவேன். எல்லாரும் அதில் இருக்கிறபடி தான் பாடுவாங்க. ஆனால் நான் அப்படி பாட மாட்டேன். மகள் கேட்டு தாய் ஏதும் மறுப்பதில் முறை இல்லை மனமிறங்கி அருள்க அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உண்மையே அப்படின்னு சொல்லி பாடுவேன். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ ஒரு மனம் இறங்கி அவங்கள நம்ம கெஞ்சுறோம் பாருங்கள். இதிலிருந்தே அந்த ஆத்தாளுடைய மனம் கனிந்து நம்மளுக்கு அருள்வா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்த நீ ஏறிட்டு பார்க்கவில்லை. இருகரம் கூப்பியுன் சந்நிதியில் நிற்கும் நான் எது கேட்டு மாறவில்லை. சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் செந்தமிழ் கவிதை மூலம் சீர்கொண்ட பதிகங்கள் 10ஐயும் கேட்டு நீ என் சிரமத்தை அகற்ற வேண்டும். கவலைக்கு மருந்தாகும் கடவுளே, உன்னை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன். அம்மா, காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசினியில் யார் பொறுப்பு? மகள் கேட்டு தாயேதும் மறுப்பதில் முறையில்லை மனமிறங்கி அருள்க அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். துக்க நிவாரண அஷ்டகத்தில் இன்னைக்கு இதில் கடைசி பாடல். ஜய ஜய பாலா சாமுண்டீஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி ஜய ஜய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி ஜய ஜய ஜயந்தி மங்கள காளி ஜய ஜய ஸ்ரீதேவி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. இந்த பாடல் பாடும்போது தான் கற்பூர ஆரத்தி காமிக்கணும். நம்ம எல்லாத்தையும் பாடி முடிச்சிட்டா கூட மறுபடியும் ஜெய ஜெய பாலா சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயந்தி மங்கள காளி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி அப்படின்ட்டு நம்ம பாடி சரணம் பாடி ஆரத்தி பண்ணணும். இது மாதிரி நீங்கள் விளக்கு பூஜை பண்ணாலும் இது மாதிரி இந்த 10 பாடல்களையும் பாடி இந்த துக்க நிவாரண அஷ்டகம் பாடி இந்த சரணம் பாடி ஆரத்தி பண்ணணும். நாங்கள் முதல்ல இன்னும் நிறைய பாடல் இருக்குது. இது நாங்கள் பாடுற பாடல்லாம் சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் நாங்கள் 1.5 மணி நேரத்தில் பாடுறது உங்களுக்கு ஒரு பாடலாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆதி சக்தியை எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணுன்றது தான் உங்களாண்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க இப்போ நம்ம 101வது நூற்பயனை பார்ப்போம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஓம் சக்தி பராசக்தி. புது அன்பர்கள்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர் வாங்க, நிறைய வியூவர்ஸ் பாருங்கள். லட்சக்கணக்கில் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஒரு 1000 கணக்கு கூட பார்க்க மாட்டேன்றீங்க. ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. அவ்வளோ கோடான கோடி பேர் செல்ஃபோன் வச்சுன்னு பார்க்குறாங்க. யாருக்குமா
நான் போடுறது போலியா இல்லை உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையான்னு தெரியல. அனைவரும் பாருங்கள், பார்த்து பயனடைங்க. இதில் எனக்கு ஒன்றும் சுயநலம் கிடையாது, என்னுடைய பொதுநலம்தான். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். நான் ஒரு காலத்தில் எனக்கு யாரும் ஆதரவு இல்லைன்னு எங்கள் ஆத்தா கிட்டே போய் நின்னேன். அம்மா, நான் காதில் மூக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் விற்று தின்னுட்டோம்மா, எங்களுக்கு யாரும் கை கொடுக்குறவங்க ஆதரவு இல்லைம்மா, என்னை காய்ச்சல் அடிச்சுக்கணும்மா, சொத்து இருக்குது எல்லாம் இருக்குது, இப்போ எங்களுக்கு வயிற்றுக்கு கஞ்சி இல்லைம்மா, சொத்து எப்போ வர்றது, நாங்கள் எப்போ சுகப்படுறது, எங்களுக்கு இப்போ வழிகாட்டுமான்னு. எங்கள் ஆத்தா என் புருஷனுக்கு அவர் பிகாம் படிச்சிருக்காரு, வேலை கிடைக்கல. அதனால் எங்கள் தச்ச வேலையை நாங்கள் செய்துக்கிட்டு இருந்தோம். ஒரு சின்ன கடை பிடித்தோம், அதில் போய் எங்கள் தச்ச வேலையை ஆரம்பித்தோம். அதான் தெய்வத்துடைய மேலே பாரத்தை போட்டு போய் உக்காந்தோம். ஒரு குறையும் இல்லை. 2002 வரையும் நல்ல அமோகமாக எங்களுக்கு வியாபாரம் வேலை நடந்தது. முக்காலியாது இதுன்னுட்டு பொருளுங்கள்லாம் செய்து போடுவோம். வீட்டுங்களில் போய் ரிப்பேர் வேலைங்கள்லாம் பார்த்துட்டு வருவார். என்னடா அப்படின்ட்டு இருந்தது. நாங்கள் அப்படி ஒரு கடை வச்சு ஒரு அளவுக்கு நாங்கள் உயர்ந்தோம். அப்புறம் 2002 கடையை மூடிக்கின்னு வந்துட வேண்டியதாக போச்சு. ஏன்னா அவங்க வீடு விற்றுட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு இருந்தோம். அதுக்குள்ளே அவங்க மாமா திருவண்ணாமலையில் வீடு வேலை இருக்குது வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் எங்கள் வீட்டுக்காரர். அப்போ திருவண்ணாமலைக்கு போயிட்டு அவர் வேலை பார்த்துன்னு இருக்கும்போது எங்கள் அப்பனுடைய அண்ணாமலையானுடைய கருணையினாலே என் கணவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுச்சு. அந்த துர்கா கிட்ட போய் நின்னதனுடைய பலன். அப்படி போய் நான் 87 நின்னேன். 93 கடை திறந்துட்டேன். 87லேருந்து அந்த அம்மா கிட்ட நான் என்னுடைய விண்ணப்பத்தை வச்சு அழுதுகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு நாங்கள் வீட்டிலையே வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு அப்படியே வியாபாரம் போயின்னு அந்த தைரியத்தில் கடை வச்சோம். கடை வச்சுன்னா ஒன்றும் இல்லை, எடுத்துன்னு போய் ஒரு சுற்றியும் ஒளியும் வச்சுன்னு உக்காந்தோம். எங்கள் வீட்டுக்கு வந்து ஆணி அடிங்க, எங்கள் கதவு ரிப்பேர் பாருங்கன்னாங்க. அதுவே எங்களுக்கு அப்படியே சிறுவ எங்களுடைய குடும்பத்தை தள்ளுறதுக்கான வழிமுறையை காமிச்சிக்கிட்டு இருந்தா. அப்புறம் 4000 ரூபாய் சம்பளத்தில் அவர் வேலைக்கு சேர்ந்தார், கவர்மெண்ட் வேலை சேர்ந்தார். அதெல்லாம் பெரிய விஷயம். அது எங்கள் அம்மாவுடைய கருணை, எங்கள் அப்பாவுடைய கருணை. அப்படி வந்து அந்த வேலை வந்து கிடச்சிது. வியாழக்கிழமையாவதும் வீட்டுக்கே வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க. என் கணவருக்கு கூப்பிட்றதுக்கு ஃபோன் வசதி கிடையாது, எதுவும் கிடையாது. தட்சிணாமூர்த்தி அந்த எடுத்துன்னு போய் வச்சுட்டு வேண்டிக்கினேன், எங்கள் வீட்டுக்காரர் வரணும், வந்து இன்றைக்கி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தி ஆண்டை வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவருடைய ஆர்டரை காமாட்சி ஆண்டை போய், அம்மா தாயே நீ தாண்டி அம்மா உண்ணாமலையம்மா அண்ணாமலையப்பா என் புருஷன் இன்றைக்கி வந்துடணும் இப்படி டெலிபதியில் தான் சொன்னேன். என் புருஷன் 4 மணிக்கெலாம் வந்துட்டார், 4:30க்கெலாம் வந்துட்டார். உள்ளே வந்தவருக்கு தண்ணி கூட மொண்டு கொடுக்கல. போங்க உங்களை காஞ்சிபுரம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னாங்கன்னு லெட்டரை கொடுத்து அப்படியே தெரிச்சிட்டேன். போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வேலையில் ஜாயின் பண்ணி அதிலிருந்து 2016 வரையும் வேலை செய்தார். 2016 ரிட்டையர்மெண்ட் ஆனார். இன்ன வரைக்கும் எங்களுக்கு பென்ஷன் கிடையாது. 2003 வேலைக்கு சேர்ந்து 2016 ரிட்டையர்மெண்ட் ஆனார். இது அவளுடைய கிருபா கடாட்சம். நாங்கள் எந்த ஒரு 10 பைசா செலவும் பண்ணலை. எங்களுக்கான படியாக வளர்ந்தா. இப்போவும் நான் என் கணவருக்கு பென்ஷன் வரணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். அவள் கொடுக்குற அருள் தான். என்னைக்கு படி அளப்பான்னு தெரியல, அதையும் உங்களாண்ட சொல்லுவேன். இதெல்லாம் எப்படி நடந்தது? என் மக்களுக்கு நான் கல்யாணம் முடித்தது, என் குழந்தைங்களுக்கு நல்ல மக்கட்செல்வங்களை கொடுத்தது, மருமகன்கள் அமைஞ்சது, எல்லாம் அந்த அம்பாளுடைய அப்பாவுடைய கிருபா கடாட்சம்தான். அவங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான். இன்ன வரைக்கும் அவள் போட்ட பிச்சை என்னன்னைக்கும் நிலச்சிருக்கணும்னு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் அந்த பரிகாரம் பண்ணுறோம், இந்த பரிகாரம், அதெல்லாம் அம்மா அப்பாவை போய் நம்ம அடைஞ்சிட்ட பிறகு
எதுவும் தேவையில்லை, சரணாகதி அடையணும். நம்பாமல் நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு தொந்தரவு தான். அவளை நம்பினவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த பயமும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவளுடைய தாள சரணாகதி அடைங்க. மழையாக வர்றது எல்லாம் பனியாக உருட்டி விட்டுடுவா, நம்ம கிட்டே வராது, நம்மை அணுகாது. அந்த காலனை காலால் எட்டி உதச்சவன். அப்போ சிவபெருமானே சொல்லுவார், காலனை காலால் எட்டி உதச்சிங்களே, நான் உதைக்கலையே, எந்த காலால் வச்சேன்? இடது காலால் வச்சேன். இடது கால் யார் பாகம்? அம்பாளுடைய பாகம் அப்படின்னுவார். அந்த மாதிரி அவ ஆங்காரி ஓங்காரி ரீங்காரி நம்மளை காக்கக்கூடிய மகாமாயி. அவளுடைய அருள் இருந்தால் தான் நம்ம இந்த உலகில் பொருள் பெற்று வாழ முடியும். அவளுடைய அருள் இல்லைன்னா எந்தவித சலனமும் இருக்காது. சக்தி இருக்கணும், சக்தி இருந்தால் தான் நாம் எழுந்து உலாத்த முடியும். அவளுடைய அருள் பெறணும்னு இந்த பதிவை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? இதை பாருங்கள். நான் நம்பிக்கையை தான் கொடுக்குறேன். நான் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் நான் இருக்கிறேன். எங்கள் ஆத்தா எனக்கு எப்படியெல்லாம் எனக்கு வழிகாட்டினா, எப்படியெல்லாம் என்னை இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறா. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் சொல்கிறேன், ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியாமல் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய அளவில் எனக்கு வந்த தொல்லையெல்லாம் ஓட்டி விட்டவன். யாம் இருக்க பயமேன்னு அந்த முருகப்பெருமான் எனக்கு எப்போதும் துணையாக இருக்கார். அந்த அம்பாள் என்றைக்கும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கா. அதுக்கு மேலே எங்கள் அப்பா நான் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் கனியோடு வந்து எனக்கு துணை செய்வார். அப்படி ஒரு இக்கட்டிலெலாம் வந்து காப்பாற்றினார். நிறைய பதிவில் நான் போட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கெல்லாம் புது சப்ஸ்கிரைபர்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிறதோடு இல்லாமல் அம்பாள் பேரில் பக்தியோடு இருங்க. நம்மளால் வேறு ஒன்றும் உங்களை வருத்தலை, ஒன்றும் செய்ய சொல்ல. நாம் அன்றைக்கி அன்னாடம் சாப்பிட்றது ஒரு பிடி அன்னம். அம்மா இந்தாம்மா இன்றைக்கி என் கையில் கிடச்சிதும்மா, நீ சாப்பிடு, நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிட்டியாம்மா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவள் கொடுத்ததை அவளுக்கே காமிச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு குறையும் நேராது, இன்னும் மென்மேலும் பெருகும். ஆகையினால அனைவரும் அந்த ஆத்தாளை வழிபாடு பண்ணி எல்லா வித நன்மையும் அடையணும்னு ஓம் சக்தி பராசக்தி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, கனகவாய் திரளே போற்றி, கைலை மலையானியை போற்றி போற்றி, உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.